We are entering to the another new session. So நம்ம என்னப்பா எங்க விட்டோமோ விட்டது வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது ஸ்க்ராண்டிஞ்சர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயம் வந்து ஸ்க்ராண்டிஞ்சர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்க்ராண்டிஞ்சர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்பவுமே வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சு அப்படின்னு ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிலேஷன் வேரியபிள்ஸ் இருக்குன்னா வேரியபிள் வந்து மேபி ரிலேட்டட் ஆர் irrelevant-ஆ இருக்கலாம். ரிலேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேட் ஆகும்போது நமக்கு டிஃபரன்ஸ் இதுவாகும். இப்ப நம்ம செட்டிங்ஸ போயிட்டு இங்கிலீஷ் ஆகும். இப்ப வேரியபிள்ஸ் வந்து ரிலேட் பண்றாங்க அப்படின்னா ரிலேட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் தேவை. ஈக்குவேஷன்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வேரியபிள்ஸ் வந்து இதுவாகும், ஒரு ஃபங்க்ஷனா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? வேரியபிள்ஸ் வந்து ஃபங்க்ஷனா தெரிய ஆரம்பிக்கும். செட்டிங் தமிழ்ல இருக்குன்னா தமிழ்லயே தான் வருது, சேஞ்ச் பண்ண முடியல இன் பிட்வீன். சரி, நம்ம தமிழே கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவோம், அப்புறம் இங்கிலீஷ் அப்புறம் மாத்திட்டு இது பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஸ்க்ராண்டிஞ்சர் பிஹேவியர் ஈக்குவேஷன் அப்படி எதை பத்தி சொல்றான் அப்படின்னா, ஸ்க்ராண்டிஞ்சர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட ஒரு முக்கியமான இதுவா சொல்றாங்க. இட் இஸ் அ பில்லர் அப்படி சொல்றாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் பில்லர் ஃபார் த ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரியா? மேத்தமெட்டிக்கல் பில்லர் ஃபார் த ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ஸோ இதுல குவாண்டம் மெக்கானிக்ஸோட நியூ பெர்செப்ஷனை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்றாங்க. இந்த ஸ்க்ராண்டிஞ்சர் ஈக்குவேஷன்றது ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட ஒரு பில்லர் அப்படி சொல்றாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இதனால என்னன்னா போரோட லிமிடேஷன் எல்லாம் வந்து நம்ம கடந்து வரோம். போரோட லிமிடேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். போர் மாடல்ல வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு போர் மாடல்னாலே நான் வந்து சொன்னேன்ல, சிங்கிள் எலக்ட்ரானோட இருக்கவன் யாரு? ஹைட்ரஜன். நம்ம பேசணும் இல்லையா? இப்ப போர் மாடல் வந்து எக்ஸப்ட் ஹைட்ரஜன், மற்ற இதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுக்கு தீர்வாதான் வந்து எலக்ட்ரான் வேவ் அந்த ஃபங்க்ஷன், அந்த இது வந்து ஸ்க்ராண்டிஞ்சர் கொண்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக கொண்டு வந்தார்னா, போர் வந்து ஆட்டம் வித் சிங்கிள் எலக்ட்ரான், மோர் தென் சிங்கிள் எலக்ட்ரான், நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரா அப்படி சொன்னாங்க. நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரா, அதனால தான் இது கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அதை இங்க இது கொண்டு வரனால, ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கொண்டு வரனால நமக்கு அதோட லிமிடேஷன்லாம் நம்ம கடந்து வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டி ப்ராக்லி, ஐசன்பர்க், ரெண்டு பேரை பத்தி நமக்கு தெரியும். டி ப்ராக்லி வந்து எலக்ட்ரான் வந்து டியூவல் நேச்சர் சொன்னதுதான் டி ப்ராக்லி. துகள் அலைனாரு, பார்ட்டிகல் அண்ட் வேவ் அப்படின்னாரு. ஸோ அவரு டி ப்ராக்லின்னு சொல்லுவோம். டி ப்ராக்லி வேவ் ரொம்ப ஃபேமஸ். எச் பை எம்பி, ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், எம்ன்றது மொமெண்டம் சொன்னாங்க. ஸோ வந்து நமக்கு ஸ்க்ராண்டிஞ்சர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாண்டிங் வேவ், நம்ம அந்த ஸ்டாண்டிங் வேவ் கான்செப்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம துல்லியமா கணிக்க முடியாதுன்னு சொன்னாரு. பொசிஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் மூமெண்ட்டத்தை துல்லியமா கணிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனால வந்து ப்ராபபிலிட்டிக்கு போறோம் அப்படின்னாரு. சரியா? இது ஆல்ரெடி எல்லாமே சொன்ன விஷயம்தான். சொன்னதை ஒரு மறுபடியும் கோர்வையா சொல்றாங்க. அப்புறம் சைனா வந்து வேவ் ஃபங்க்ஷன் சொன்னோம். அதுக்கப்புறம் அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்க்ராண்டிஞ்சர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு சை கிடைக்குதுன்றாங்க. when you solve the Schrödinger equation we can get the psi. Okay,
ஸோ அதனால சைனால என்ன வருதுன்னா, ஸோ இந்த நமக்கு சொல்யூஷன் என்னென்ன வருதுன்னா, முதன்மை கோண உந்தம் மற்றும் காந்தம் NLM பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம், அப்புறம் வந்து காந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அந்த 3 டிஃபரெண்ட் குவாண்டம் நம்பர் சொல்றோம் இல்லையா, NLM, அது கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சை ஸ்கொயரை பத்தி நம்ம பார்த்தோம். சை ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, இல்லாட்டி அதுதான் வந்து ஆர்பிட்டால்கள். மேத்தமெட்டிக்கல் ரெஃபரன்ஸ் நம்ம ஆர்பிட்டல் சொல்லலாம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி சொல்லலாம், இல்ல மேத்தமெட்டிக்கல் ரெஃபரன்ஸ் தான் ஆர்பிட்டல் சொல்லலாம் இல்லையா? ஓகே. ஸோ அப்ப 2D ஆர்பிட்டை வந்து போர்ல இருக்க 2D ஆர்பிட்டலை வந்து நம்ம 3D ஆர்பிட்டாலா மாத்துறோம் இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவிகேஷனால. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எலக்ட்ரான் இருப்பதற்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அட் a particular point can be find out by using the Schrödinger wave equation சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த பாயிண்ட் வந்து புதுசு. அதாவது when electron in a stationary state its energy is constant அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணுது அப்படின்றது. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து அதோட எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்றத சொல்றாங்க. இதான் வந்து ஸ்க்ராடிஞ்சர் இதோட டிஸ்கஷனு. இதுல என்னன்னா, ஸோ நம்ம ஸ்க்ராடிஞ்சர் வந்து பார்ட்டிகளா பார்க்காம அதை வந்து வேவா பார்த்தது தான் வந்து லேட்டஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரியோட பேஸாவே இருந்தது. ஸ்க்ராடிஞ்சரோட வேவ் ஈக்குவேஷன் தான் மாடர்ன் இதுக்கு வந்து பேஸா இருந்துன்றாங்க. அடுத்தது இது எல்லாமே சொன்ன விஷயமே தான், எதுவுமே புது விஷயம் கிடையாது. போரோட லிமிடேஷனை நம்ம கடந்து வரோம். அப்புறம் வந்து டி ப்ராக்லி டியூவல் நேச்சரை ஃபாலோ பண்றோம். அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை வந்து கொண்டு வரோம். அப்புறம் வேவ் ஃபங்க்ஷனை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பத்தி சொல்றாங்க. அப்புறம் குவாண்டம் நம்பரை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வச்சு எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. சரியா? எல்லாமே ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். இப்போ நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டல் டெஃபினிஷன் போவோம். அட்டாமிக் ஆர்பிட்டல் டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போர் சொன்ன ஆர்பிட், ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல் சொல்லும்போது சுற்றுப்பாதை ஆர்பிட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆர்பிட்ல இருந்து என்டையரா டிஃபரெண்ட் ஆனது அப்படின்னு தெரியும். ஆர்பிட்னா நமக்கு வந்து இட் இஸ் a ஃபிக்ஸ்டு பாத். ஆர்பிட்டால்னா அந்த ஸ்பேஸ்ல நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்க ரீஜன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுல என்னன்னா, ஆர்பிட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஆர்பிட்னா என்ன? ஆர்பிட்னா எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு வர ஒரு சர்க்குலர் பாத், அதான் ஆர்பிட். அது வந்து ஸ்டேஷனரி ஸ்டேட். ஆர்பிட்னா நமக்கு தெளிவா தெரியும், இட் இஸ் சர்க்குலர் பாத் அண்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட். கான்ஸ்டன்ட் ரேடியை, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதுல டி ப்ராக்லி ஹைபோதீசிஸ் மூலமா, ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் மூலமா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ரெண்டு பேரும் சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனால எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் நேச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல எக்ஸாக்ட் லொகேஷனை நம்மளால பண்ண முடியாது. ஸோ துல்லியமான பாதையை வந்து தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது இது ஆர்பிட்டை பத்தி ஒரே டிஸ்கஷன். ஆர்பிட் வந்து ஃபிக்ஸ்டு பாத் சொல்றாங்க. அங்க வந்து டி ப்ராக்லி டியூவல் நேச்சரை பத்தி சொல்றாங்க, ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பத்தி சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம துல்லியமான பாதையை தீர்மானிக்க முடியாது, ஃபிக்ஸ்டு பாத்தை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆர்பிட்டால் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் ஏரியா நியர் தி நியூக்ளியஸ், அதான் இப்போ 3D பகுதி. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஆர்பிட்டால் என்பது 3D பகுதி, 3D ஸ்பேஸ். இட் இஸ் a 3D ஸ்பேஸ். அது பார்த்தனா இட் இஸ் closer bounded by the nucleus. 3D space
பவுண்டட் பை த நியூக்ளியஸ். எங்காச்சும் இன்டர்வியூல கேக்குறாங்க, ஓகே யாழினி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டால் அப்படின்றாங்க. அப்ப தெளிவா சொல்லணும். இட் இஸ் Orbit is a fixed path in which the electrons revolve. Orbital is a 3D space bound to the nucleus. சூப்பர், வெரி குட். அப்புறம் இதோட வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிகழ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. போர் மாடல்ல ஆர்பிட் வந்து கோடு. ஆனா இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல எலக்ட்ரான் மேகம்ன்றாங்க, எலக்ட்ரான் கிளவுட். எப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்ல வந்து அங்கங்க ஒரு எலக்ட்ரான் புதஞ்சு இருக்க மாதிரி பக்கத்துல அந்த மேல இருக்கும். அந்த லொகேஷன் தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டில கண்டுபிடிப்பாங்க. ஸோ இங்க எலக்ட்ரான் கிளவுட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். போர் மாடல்ல எலக்ட்ரான் வந்து பிக்ஸ்டு பார்த்து, இங்க வந்து எலக்ட்ரான் கிளவுடு, அது கோடு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சைய பத்தி சொல்றாங்க. சைனா என்னது? வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்கும்? ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா கிடைக்கிறது வேவ் ஃபங்க்ஷன். அடுத்தது சை ஸ்கொயர் பத்தி சொல்றாங்க. சை ஸ்கொயர்னா என்னது? இட் இஸ் a probability density. It is a probability of the electron. அந்த இடத்துல எப்படி எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து Finding electrons. ஸோ அதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அடுத்தது வந்து குவாண்டம் நம்பர்ஸ். ஒவ்வொரு குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் என்ன? பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம இப்பதான் புதுசா பாக்குறோம். பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா ஆர்பிட்டாலின் அளவு மற்றும் ஆற்றலை தீர்மானிக்கிறது. அளவுனா என்ன? சைஸ். ஸோ பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர் தான் ஆர்பிட்டாலோட சைஸை டிட்டர்மைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம எனர்ஜி டிட்டர்மைன் பண்ணுது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும், சரியா? யார் எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை டிட்டர்மைன் பண்றவன், எலக்ட்ரானுக்கான எனர்ஜி டிட்டர்மைன் பண்றதும் எலக்ட்ரானோட சைஸை, ஆர்பிட்டாலோட சைஸும் ஆர்பிட்டாலோட எனர்ஜியை டிட்டர்மைன் பண்றது யாரு? Principal quantum number. அவ்வளவுதான். அடுத்தது கோண உந்த குவாண்டம் எண் அப்படின்னா என்னன்னா ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பரா? கோண உந்தம் ஆர்பிட்டாலின் வடிவத்தை. அங்க சைஸ், இவன் ஷேப். Azimuthal quantum number, sir. ஆமா, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ரெண்டாவது அசிமுத்தல் தானே? ஆமா. அப்ப ரெண்டாவது இருக்கவன் வந்து வடிவத்தை தீர்மானிக்கிறானா. எஸ்சி எப்படி இருக்கணும், பி எப்படி இருக்கணும், எஸ் ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும், பி ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும், டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும், எஃப் ஆர்பிட்டால் இருக்கணும், ஷேப். ஸோ அசிமுத்தல் அப்படின்னாலே வந்து இது. அடுத்தது காந்த குவாண்டம் எண் அப்படின்னா மேக்னெட்டிக். மேக்னெட்டிக் வந்து 3D ஸ்பேஸ்ல அதோட டைரக்ஷன் எப்படி, ஓரியன்டேஷன். 3D ஸ்பேஸ்ல ஆர்பிட்டாலோட ஓரியன்டேஷன், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஷேப், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சைஸ் அண்ட் எனர்ஜி. சைஸ், எனர்ஜி, ஷேப், ஓரியன்டேஷன். சைஸ், எனர்ஜி, ஷேப், ஓரியன்டேஷன். சைஸும் எனர்ஜியும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஷேப் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பரா. இது இது ஓரியன்டேஷன் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதான் வந்து இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரியா? இப்ப ஒரு ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்டால் என்பது ஸ்க்ராடிஞ்சர் மாடல் எலக்ட்ரான் லொகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேப், சரியா? எலக்ட்ரான் லொகேஷனை சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேப் தான் வந்து ஸ்க்ராடிஞ்சர் மாடல். எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற மேப் தான் ஸ்க்ராடிஞ்சர் மாடல். சுருக்கமா ஸ்க்ராடிஞ்சர் மாடலை நீங்க எப்படி பாக்குறீங்க யாழினி அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரான் லொகேஷனை சொல்லக்கூடிய மேப், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேப். அவ்வளவுதான் இதுல முடிக்கிறான்.
ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன இந்த 2 இது ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒரு டேக் ஒரு 40 மினிட்ஸ் அப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு இதில் மீட் பண்ணுவோம். ஓகே.